இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா பலவிதமான சர்ப்ரைஸான விஷயம்லாம் நடந்திருக்கு. புதுசாக ரெஸ்லர்லாம் வர போகிறாங்க, அதுக்கான டீஸும் கிடச்சிருக்கு. சில ரெஸ்லர் இன்ஜுரி இருக்காங்க, அதெல்லாம் யார் யார் என்னன்றதை ஃபுல் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் பார்க்குற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். நம்மளோட அடுத்த சேனலில் என்ன வீடியோ வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ராவோட ஸ்பாய்லர் வீடியோ வந்திருக்கு, அதை பார்த்து என்ஜாய் பண்ணிக்கங்க. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா எல்ஏ நைட்டுக்கு இன்ஜுரி ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு. ஏன்னா எல்ஏ நைட்டை வந்து ஃபேன்ஸ் மீட் நடத்தியிருந்தாங்க. எல்ஏ நைட் வருவார்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க WWE. அந்த ஃபேன்ஸ் மீட்டுக்கு எல்ஏ நைட் கடைசி நேரத்தில் வரல, அதனால இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்ற மாதிரி இப்போ தகவல் கிடச்சிருக்கு. பிளட் லைன் மெம்பரான சோலோசிக்காவுக்கும் எல்ஏ நைட்டுக்கும் மேட்ச் நடந்துச்சு ஒரு சில வாரங்களுக்கு முன்பு. அந்த மேட்ச்சில் சோலோசிக்கா வந்து பிளட் லைனோட மெம்பரோட சேர்ந்து எல்ஏ நைட்டை போட்டு அடிப்பார். அதை ஜேக்கப் ஃபக்ட் பயங்கரமாக அட்டாக் பண்ணுவார். அதில் இன்ஜுரி ஏற்பட்டிருக்குன்னு இப்போ தகவல் வந்து அடுத்த நம்ம பார்க்க போகிற விஷயம் WWE ரா சைடில் புதுசாக ஒரு ரெஸ்லர் வர்றதுக்காக டீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டீஸ் பண்ண வீடியோஸ் இதுதான். வீடியோ ஒன்று லீக் ஆகிட்டு இருக்கு. ரா ஷோவிலே டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது யாருக்காகன்னு கேட்டிங்கன்னா பென்டகன் ஜூனியர் வரப்போறாரு இப்போன்ற மாதிரி டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பற்றி நம்ம எக்ஸ்க்ளூசிவாக ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம். நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் பென்டகன் ஜூனியர் வரப்போறாருன்னு. அதனால தான் நம்ம சேனலில் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்க. 2 சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். இதை போல இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக முன்கூட்டியே கிடச்சிரும். வரப்போகிறது கன்ஃபர்மேஷன் இப்போ WWE ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் அவர் வரப்போகிறதுக்கு ரா சைடு தான் வரப்போகிறாரு. அதை டீஸ் பண்ண விதமாக தான் இந்த வீடியோவை WWE இப்போ வந்து போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் ஜனவரி மாதம் நெட்ஃப்ளிக்ஸ் ஷோவில் கூட ஃபஸ்ட்டு வீக் ப்ரீமியர் ஷோவில் கூட நம்ம பென்டகன் ஜூனியரை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. வேற லெவல் இப்போ ஒரு சம்பவம் நடக்க போகுது. இதனால் WWE ரொம்பவே ஹைப் ஆயிருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற விஷயம்னு கேட்டிங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கோடி ரோட்ஸை அடிச்சுட்டு போட்டதுக்கப்புறம் அந்த சாம்பியன்ஷிப்பை கெவின் ஓன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அந்த சாம்பியன்ஷிப்பை வச்சு கெவின் ஓன்ஸ் இப்போ வந்து அடுத்து மேட்ச் விளையாட போகிறதாக இப்போ கெவின் ஓன்ஸ் பரபரப்பை கிளப்பியிருக்காரு. அது என்ன நடந்துச்சுன்றது தெரிஞ்சுக்கலாம். சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் கெவின் ஓன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் கோடி ரோட்ஸை தோத்ததுக்கப்புறம் கோடி ரோட்ஸை அடிச்சு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த சாம்பியன்ஷிப்பை எடுத்துகிட்டு போவார். அந்த சாம்பியன்ஷிப்பை செலிப்ரேஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போவார். ட்ரிபிள் ஹெச் என்னதான் ட்ரிபிள் ஹெச் கூட ஒரு கான்ட்ரவர்சி நடந்தாலும் ஆனால் வந்து அவரு அந்த சாம்பியனோட தான் போயிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து அஃபிஷியலாக என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கெவின் ஓவன்ஸ் இந்த சாம்பியன்ஷிப்பை நான் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னோட அஃபிஷியல் ட்விட்டரில் ட்வீட் பண்ணியிருக்காரு. அந்த ட்விட்டில் என்ன பார்க்க போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ட்விட்டில் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டிங்கன்னா 3 நாள் நான் சாம்பியன் டிஃபெண்ட் பண்ண போகிறேன் 3 டைம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. WWE ஹாலிடேவுக்காக கிறிஸ்மஸ் ஹாலிடேவுக்காக சில லைவ் ஈவெண்ட் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. அந்த லைவ் ஈவெண்ட்டில் சாம்பியனை டிஃபெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சாம்பியன் டிஃபெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்காரு. இந்த போட்டோ இதுதான் கெவின் ஓவன்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்காரு. கோடி ரோட்ஸோட தலையை மட்டும் வெட்டி எடுத்துட்டு கெவின் ஓவன்ஸ் தன்னோட ஹெட்டை இணைச்சிருக்காரு. இணைச்சி எடிட் பண்ணி அதை போஸ்ட் பண்ணியிருக்காரு தன்னோட ட்விட்டரில். இதை பார்க்கும்போது கெவின் ஓவன்ஸ் சின்ன பிள்ளை மாதிரி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. நான் தான் சாம்பியன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதுதான் இப்போ இங்கே நடந்துகிட்டு இருக்கு. அடுத்த பார்க்க போகிற விஷயம் ராக்கோட ரிட்டர்ன் அப்டேட் கிடைச்சிருக்கு. ராக் வந்து இந்த வாரம் ராவில் ஆடம் பெர்ஸ் பேசிக்கிட்டு இருக்கும்போது பேக்கில் வந்து ப்ரொடக்ஷன் ட்ரக்கில் வந்து ராக்கோட ஃபோட்டோ இருக்கும். அதனால ராக்கு இப்போ ராவுக்கு தான் வரப்போறாருன்ற மாதிரி இப்போ அப்டேட் இருக்கு. இதை எப்படி வருவாருன்னு கேட்டிங்கன்னா ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் சோலோசிக்கா இவங்க 2 பேருக்கும் ட்ரைபல் காம்பேக்ட் மேட்ச் நடக்கும் போது இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த மேட்ச்சில் ரோமன் ரிங்ஸ் ஜெயிக்கும் பட்சத்தில் என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா இல்லை ரோமன் ரிங்ஸை தோக்க வைக்கிறதுக்காகவே ராக் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. அப்படி இல்லைன்னா ரோமன் ரிங்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி நெட்ஃப்ளிக்ஸோட ஃபர்ஸ்ட் ரா ஷோ. அதனால இந்த இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மேட்ச்சில் ரோமன் ரிங்ஸ் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கூட ராக் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கலாம். ராக்கும் ரோமனும் ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் சந்திக்கலாம். அடுத்த ரெசில்மேனியா ஃபீல்டுக்கு இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அதனால இந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்சாக இப்போ கிளப்பியிருக்கு. ட்ரீவ் மெக்கன்ட்ரி வேற ரோமன் அட்டாக் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காரு. அதனால ராக்கு வர போறாரு. எக்கச்சக்கமான இன்ட்ரெஸ்டிங்கே கிளப்பியிருக்கு. இதுதான் இன்னைக்கான இன்ஃபர்மேஷன் நியூஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.